ராவோட மெயின் ஈவெண்ட்ல எல்ஏ நைட் வெர்சஸ் பிரசன் ரீட் இவங்க 2 பேருக்கு மேட்ச் நடக்கும். இந்த மேட்ச்சுக்கு பிரசன் ரீடுக்கு சப்போர்ட்டா பேரன் பேக்கர் இருப்பார். இந்த மேட்ச்ல பேரன் பேக்கர் டிஸ்ட்ராக்ட் பண்ணும்போது அவர் அட்டாக் பண்ணிட்டு திரும்பும்போது பிரசன் ரீடு வந்து எல்ஏ நைட்டுக்கு ஃபினிஷரை போட்டு மேட்சை முடிச்சு விட்டுருவார். மேட்சை முடிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா மீண்டும் எல்ஏ நைட்டை வந்து பிரசன் ரீடும் பேரன் பேக்கர் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க. அதனால காப்பாற்றுறதுக்காக ஜிம்மி யூசோ ஒடியாருவார். ஜிம்மி யூசோ ஒடியாந்து வந்து அவர் வந்து அட்டாக் பண்ணுவார். 2 பேரையும் மாறி மாறி பிரசன் ரீடையும் பேரன் பேக்கரையும். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் வந்து ஸ்பியர் போட்டுருவார் பேரன் பேக்கர் ஜிம்மி யூசோவுக்கு. அதுக்கப்புறம் ஜிம்மி யூசோவையும் போட்டு அடிப்பாங்க இவங்க 2 பேரும் சேர்ந்து. இதை பார்த்துட்டு கடுப்பான வந்து என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா அவரோட பிரதரான ஜே யூசோ அவரை காப்பாற்றுறதுக்கு வருவார். ஜே யூசோ வர்றதை பார்த்து 2 பேரும் கடுப்பாயிடுவாங்க பெர்சன்டேடும் பேரன் பேக்கரும். அதுக்கப்புறம் இந்த மேட்ச் இந்த ஸ்டோரி லைன் கண்டியாகவும் ஜே யூசோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ள வந்து 2 பேரையும் அட்டாக் பண்ணுவார். ஹீட் மூமெண்ட்லாம் போடுவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இவங்க மீண்டும் சேர்ந்து ஜே யூசோ அடிச்சு போட்டுருவாங்க. இவங்க 3 பேரையுமே அடிச்சு போட்டுருவாங்க. எல்ஏ நைட்டை ஃபர்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஜிம்மி யூசோவை அடுத்து, அதுக்கப்புறம் காப்பாற்ற வந்த ஜே யூசோவையும் அடிச்சு போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா ஜே யூசோவுக்கு ஸ்பியர் போட்டு அதுக்கப்புறம் ஜே யூசோக்கு அதை முடிக்கலாம்னு நினைக்கிற நேரத்தில் எல்ஏ நைட்டு கீழே இருந்து ஸ்டீல் சேரை எடுத்துகிட்டு வந்து பிரசன் ரீடை அட்டாக் பண்ணுவார். அந்த ஸ்டீல் சேரை த்ரோ பண்ணி அப்புறம் பேரன் பேக்கரை அட்டாக் பண்ணுவார். அட்டாக் பண்ணோடனே அதுக்கப்புறம் உள்ற பண்ணி இவங்களாம் வெளில ஓடிடுவாங்க. வெளில ஓடனோடனே அந்த சேர் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள காப்பாற்றிட்டு நிற்பார். பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஜே யூசோ என்ன நினச்சான்னு தெரில ஜிம்மி யூசோட்ட பேசிக்கிட்டு இருந்த எல்ஏ நைட்டுக்கு ஒரு ஸ்பியர் வச்சிடும். ஸ்பியர் வச்சோடனே எல்ஏ நைட் அந்த சேரை தூக்கி போட்டு கீழே கிடப்பார். ஜிம்மி யூசோவும் ஜே யூசோவும் அந்த இடத்துல நிற்பாங்க. ஜிம்மி யூசோ ஏன்டா அட்டாக் பண்ணன்ற மாதிரி ஜே யூசோ அப்படியே ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருப்பார். இதுதான் இந்த ராவோட மெயின் ஈவெண்ட்டில் நடந்துச்சு. எதற்காக எல்ஏ நைட்டை ஜே யூசோ அட்டாக் பண்ணார்ன்றது, ஜே யூசோ எப்படி மாற போகிறார்ன்றது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். இதுதான் இதை பற்றி உங்களுக்கு கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.